Exercise 19 sum பார்க்க போறோம். Arun carries on hardware business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his business. So இது எல்லாமே ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இது வந்து ஆக்சுவலி நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம், ரைட்? ஸோ அது போடுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி கான்செப்டில் சொல்லியிருந்தேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் டேட்டாஸ், டோட்டல் டேட்டாஸ் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட். இது கன்ஃபார்மாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் இது மூணு டிசைட் ஆகும் எப்படி, நம்ம கொஸ்டினில் பார்த்து தான் டிசைட் ஆகும். ஸோ கேபிட்டல் ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் கொஸ்டினில் கேபிட்டல் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது கேபிட்டல், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு, இங்கே டோட்டல் சேல்ஸ் டியூரிங் தி இயர் வேர். ஸோ டோட்டலாக சேல்ஸ் கொடுத்துறாங்க. டோட்டல் சேல்ஸ் உங்களுக்கு என்னது, ஆக்சுவலி கிரெடிட் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ். ஓகேங்களா? அதுதானே உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ். அது மொத்தமாக அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இது ப்ரிப்பேர் பண்ண தேவை கிடையாது. அப்புறம் பாருங்க, ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க இங்கே இந்த இடத்துல, நம்ம இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் பார்க்கணும் இருக்கா இல்லையான்ட்டு. இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு, ஆனால் கிரெடிட் பர்ச்சேஸ் கிடையாது. இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கு, வேற எதுவுமே இங்கே கிடையாது. அப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? 2 அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ பாருங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களோட நோட்டு எடுத்துக்கோங்க, அக்கௌண்ட்ஸ் நோட்டு. ஸோ கூட போட்டுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அந்த இது ஃபார்மேட்டை நீங்கள் எழுதிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில். அதுக்கப்புறம் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோடது ஃபார்மேட்டை போட்டுக்கோங்க. ஓகே, உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் அப்புறமா தான் எழுதணும், ஃபஸ்ட்டே எழுதக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட புக் நீங்களும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் சொல்ல நீங்களும் கூட எழுதிட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே உங்களோட இதை பாருங்க. ஓகே, கீழே இருக்க இன்ஃபர்மேஷனை. சரிங்களா? டோட்டல் சேல்ஸ் டியூரிங் தி இயர் வேர். டோட்டல் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுடுங்க நீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அப்புறமா போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம், இதை சால்வ் பண்ணலாம். இந்த கீழே இருக்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? ஓகே, டோட்டல் சேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 7,70,000. ஸோ டோட்டல் சேல்ஸ் நம்ம எங்கே எழுதுவோம், நம்ம ட்ரேடிங்கில் எழுதுவோம், ரைட்? ஸோ பை சேல்ஸ் இதான் உங்களோட டோட்டல் சேல்ஸ். ஸோ என்ன வரும் இந்த இடத்துல உங்களுக்கு, 7,70,000. 7,70,000. ஓகேங்களா? அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரும், இந்த பக்கம் வரும் உங்களுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 30,000. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் வேற கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 25,000. ஓகே, பக்கத்துல புக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ணா உங்களுக்கு என்ன வரும், இது ரெண்டுமே நம்ம லெஸ் பண்ணா 7,45,000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு டிப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்பவுமே டிப்ரிஷியேட் எங்க பண்ணுவோம், நம்மளோட அசட் சைட்ல பண்ணுவோம். அசட் சைட்ல லேண்ட் அண்ட் பில்டிங்கோட அமௌண்ட் என்னது, லேண்ட் அண்ட் பில்டிங்கோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 2,40,000 எண்டிங் அமௌண்ட் தான் எடுக்கணும். எண்டிங் அமௌண்ட் எடுக்கணும். சில பேர் இந்த அமௌண்ட் எடுத்துருவாங்க, தப்பா போட்டுருவாங்க. பட் இங்க சேமா இருக்கிறதால பிரச்சனை கிடையாது. பட் டிஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சரே தப்பா வரும். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிப்ரிஷியேட் பண்றீங்கன்னா இங்க க்ளோசிங் அமௌண்ட் வச்சு தான் பண்ணோம். 2,40,000. ஸோ 2,40,000. ஓகேங்களா? ஸோ 2,40,000 நீங்கள் 5% பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 2,40% பண்ணீங்கன்னா 40,000 இன்டூ 5% பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 கேன்சல், 0 கேன்சல். ஸோ 5 0 0, 5 0 0, 5 4s are 20, 0 2, 5 2s are 10, 11 12. ஸோ எவ்வளோ வந்துச்சு, 12,000. ஓகேங்களா? 12,000 உங்களோட இது டிப்ரிஷியேட். இதை லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், இது சம்திங் அரவுண்ட் உங்களுக்கு 2,28,000 வரும். ஓகே, ஒன் மோர் திங், இது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இது வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, ரைட்? இன்டைரக்ட் லாஸ் ஆயிடுச்சு இது. அப்போ எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, எக்ஸ்பென்ஸ். லாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நம்ம எக்ஸ்பென்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்து நம்ம உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இங்கே எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ டிப்ரிஷியேஷன் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங்னு எழுதியிருக்கேன் 5%. ஸோ உங்களுக்கு 12,000 இங்கேயும் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள்,
வேற என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அப்புறம் வந்து பாருங்க ப்ரொவைட் 1500 ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, டவுட்ஃபுல் டெட்ஸ்னா என்னது? நான் உங்களுக்கு ரொம்ப கான்செப்ட்ல அங்க ரொம்ப ப்ராப்பரா சொல்லியிருக்கேன் என்னதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ அங்க போய் நீங்க கான்செப்ட் 6 வீடியோ ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா கான்செப்டும் கிளியர் ஆயிடும். ஸோ இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? டவுட்ஃபுல் டெட்ஸ். ஸோ இது எதுல நீங்க பண்ணுவீங்க? லெஸ் உங்களோட டெட்டார்ஸ்ல பண்ணுவீங்க. ஓகேங்களா? டெட்டார்ல பண்ணுவீங்க. டெட்டார்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1500 ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, ரைட்? 1500. ஸோ உங்களோட டெட்டார்ஸ் அமௌண்ட் கூட தானே நீங்க எடுக்கணும். எங்கேருந்து எடுப்பீங்க இந்த அமௌண்ட்டை? உங்களோட இங்க இருந்து எடுப்பீங்க. டெட்டார்ஸ் 51,500. லெஸ் பண்ணா எங்க வரும் உங்களுக்கு? லெஸ் பண்ணா தட் இஸ் எவ்வளவு வரும் உங்களுக்கு? 50,000, ரைட்? ஸோ இதை எங்க எடுத்துட்டு போவீங்க நீங்க? இது வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இங்க எடுத்துட்டு போவீங்க. டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உங்களோட டெபிட் சைட்ல வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 1500. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேங்களா? லேண்ட் அண்ட் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா இங்க இருந்து? ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்ல உங்களுக்கு 2,40,000 ஓப்பனிங். அப்போ நம்ம இதை எங்க எழுதுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ 2,40,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம எண்டிங் வந்து எப்போ போட்டாச்சு கரெக்டாக? நான் எழுத தேவையில்ல. ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து ஓப்பனிங். ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் இதுதான். ஓகேங்க, ஸ்டாக் இன் ட்ரேட் க்ளோசிங் ஸ்டாக் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ 2,40,000. சாரி 1,20,000. இது நான் தப்பா சொல்லிட்டேன். 1,20,000. அப்புறம் பாருங்க இங்கேயும் வரும் 1,20,000. ஓப்பனிங் தானே இது. ஸோ 1,20,000 இங்கே வரும். அப்புறம் பாருங்க க்ளோசிங் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? 1,70,000. ஸோ 1,70,000. அப்புறம் வேற எங்க வரும் உங்களுக்கு? சாரி, வேற உங்களுக்கு இங்க வரும். ஸோ க்ளோசிங் 1,70,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு கரெக்டுங்களா? ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் எல்லாமே போட்டாச்சு. அண்ட் டெட்டார்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. டெட்டார்ஸ் வந்து உங்களுக்கு இங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வரும். நல்லா கவனமா கேளுங்க. டெட்டார்ஸ் இருக்கு, டெட்டார்ஸோட ஓப்பனிங் இருக்குல்ல. ஓப்பனிங் எங்க எழுதுவோம் நம்ம? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். எனக்கு கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ நம்ம இங்க எழுதணும். அதை க்ளோசிங் அமௌண்ட் இங்க எழுதாதீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல. ஸோ 40,000 இங்க எழுதிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க க்ளோசிங் அமௌண்ட் 51,500 நம்ம எழுதி முடிச்சாச்சு. ஸோ இப்போ எழுத தேவையில்லை இது. அப்புறம் பாருங்க கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வேற போட்டிருக்கோம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போடணும் இந்த இடத்துல கரெக்டுங்களா? ஸோ கிரெடிட்டார்ஸ்ல ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 இருக்கு. ஸோ 50,000 அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா என்ன வருதுங்க? டு பேலன்ஸ் கேரிட் டவுன். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வருது. ஓகேங்களா? இது வேற எங்க இடத்துல போடணும்? ஒன் மோர் திங், நம்ம கிரெடிட்டார்ஸ்ல வந்து இந்த ஓப்பனிங் 50,000 இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல கூட எழுதணும். 50,000 ரொம்ப கவனமா போடுங்க. இது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஏன்னா 4 இடத்துல போடுறோம் நம்ம இதை. சரிங்களா? வேற எங்க போடுவீங்க இந்த கிரெடிட்டார்ஸ்? க்ளோசிங் உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல போடுவீங்க. பேலன்ஸ் ஷீட்ல 45,000 வரும் க்ளோசிங் அமௌண்ட்ல. ஸோ 45,000 வரும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் இங்க வந்து கேஷ் அட் பேங்க். 30,000. இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு போகும். ஓகே, கேஷ் அட் பேங்க் 30,000. அப்புறம் வேற எங்க வரும் உங்களுக்கு? கேஷ் அட் பேங்க் உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல க்ளோசிங் 53,000 வரும். இது வரும் 53,000. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் பாருங்க வேஜஸ் எங்க பாப்பீங்க நீங்க? உங்களோட ட்ரேடிங்ல டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இது வந்து என்னது? ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 65,000 எழுதிடுங்க. 65,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேரேஜ் அவுட்வர்ட். ஸோ கேரேஜ் அவுட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ 7,500. அப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 28,000. அதுக்கப்புறம் கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கீங்க? கேஷ் பே பண்ணிருக்கீங்க. ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க 6 lakh வந்துடும். ஒன் மோர் திங், நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம இந்த பக்கம் எழுதுற டோட்டல் கிரெடிட்டார்ஸ் இங்க மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இவ்வளவு பார்த்தோம் நம்ம என்ன ஆயிடுச்சு பாருங்க, மிஸ் பண்ணிட்டோம் நம்ம.
கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் நீங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும். சரிங்களா? ஓகே, எல்லாமே நம்ம போட்டாச்சுங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு, இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 4,30,000 வரும். ஸோ இங்கே எழுதிக்கோங்க 4,30,000. 4,30,000 நீங்கள் 50,000 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? உங்களுக்கு வரும் 3,80,000. ஸோ இது உங்களுக்கு என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இதை எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? உங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு போவீங்க. இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்டில் அங்கேயே முடிச்சிடுங்க. ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கேயே எழுதி முடிச்சிடுங்க அதை. ஸோ 3,80,000 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் டோட்டல் கிரெடிட்டாஸ். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு பை கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைக்கும். ஸோ பை கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ உங்களுக்கு? இது ரெண்டுமே ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு 6,75,000 வரும். இங்கேயும் 6,75,000 வரும். ஓகே, மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,25,000 வரும். ஸோ இதை எடுத்து எங்கே எழுதுவீங்க நீங்கள்? உங்களோட ட்ரேடிங்கில் பர்ச்சேஸில் எழுதுவீங்க நீங்கள். ஸோ 6,25,000. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்க, இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் தான் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். இந்த பக்கம் ஜாஸ்தி எவ்வளோ வரும்னா 9,15,000 வரும். ஸோ 9,15,000 வரும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வரும்? கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் கிராஸ் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1,35,000. எதை லெஸ் பண்ணோம்? தட் இஸ் 9,15,000 இதுவும் ப்ளஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ எவ்வளோ வருது ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு? 1,85,000 வருது. ஓகேங்களா? 1,85,000. ஸோ நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். 1,97,000 அண்ட் இது உங்களுக்கு பாருங்க, இது நம்ம வந்து ஆட் லெஸ் பண்ணி இந்த பக்கம் போடலாம். அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல, ரைட்? ஸோ இது ரெண்டும் நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்க. 5,95,000. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது. சரிங்களா? இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். அதுக்கப்புறம் பாருங்க இங்கே. ஸோ இது எங்கே எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள் இந்த அமௌண்ட்டை? 1,35,000. 1,35,000. ஸோ இதை நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவீங்க. ஓகே, ஸோ 1,35,000. ஓகே, ஸோ இது நீங்கள் ரெண்டு பக்கமாக எழுதிருங்க. 1,35,000. இங்கேயும் 1,35,000. ஓகேங்களா? இது மொத்தமாக ஆட் பண்ணி பண்ணுவீங்க நீங்கள். சம்திங் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் 1,35,000 நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 86,000. ஓகே, நான் இங்கே வந்து இப்படி போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டிருக்கேன். பட் நீங்கள் ரொம்ப நீட்டாக எழுதணும் உங்கள் எக்ஸாமில். ஓகே, டு நெட் ப்ராஃபிட். ஸோ 86,000 நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பக்கம் எழுத போகிறோம் நெட் ப்ராஃபிட்டில். ஸோ 86,000 எழுதியாச்சு நம்ம. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இது சம்திங் உங்களுக்கு 4 lakh. ஸோ இது ஆட் பண்ணால் 4,66,000 வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ட்ராயிங்ஸ் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 4,56,000 வந்துடும் இது. ஓகேங்களா? இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைப்ரரி சைடில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்திங் வரும் 5,01,000 வரும். ஓகேங்களா? அதை எடுத்து இங்கே எழுதிடுங்க 5,01,000. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த ஆன்சர்.